ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம அடல்ட் செல்ஃபை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது, ட்வின் ஃப்ளேம் யூனியன் கான்ஷியஸ்னா என்ன, செப்பரேஷன் கான்ஷியஸ்னா என்ன, செல்ஃப் லவ், செல்ஃப் அலைன்மெண்ட், செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது இன்னர் ஒர்க்ஸை பற்றி நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டோம். அடல்ட் செல்ஃபை ஸ்ட்ராங்காக ஆக்கிறத பற்றியும் பார்த்துட்டோம். இன்னர் சைல்டு நம்ம எப்படி நர்ச்சரிங் பண்ணுறது, ரீபேரண்டிங் பண்ணுறதை பற்றியும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ட்வின் ஃப்ளேம் டிவைன் ஃபெமினைன் என்னெல்லாம் அண்டர்கோ பண்ணுறாங்க, டிவைன் மாஸ்குலைன் என்னெல்லாம் அண்டர்கோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்ஸாகவே நிறைய கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கும்போது நம்ம எனர்ஜியை லீக் பண்ணக்கூடாது. ட்வின் ஃப்ளேமை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம அவங்களோட ஃபிசிக்கல் டுகெதர்னஸ்க்கு வரணுங்கிறது மட்டும்தான் நம்ம கோல். அப்படின்னா நம்ம எனர்ஜியை லீக் அவுட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம 5 பார்ட்டாக பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், இன்றைக்கி எனக்கு ரெஸ்ட்டு. ஸோ இனிமேற்கொண்டு ட்வின் ஃப்ளேம் யூனியனுக்கு போகிறதுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும், யூனியனுக்கு போனதுக்கு அப்புறமா இன்னர் யூனியன் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபிசிக்கல் யூனியன் அச்சீவ் பண்ணி அது ஹார்மோனியஸ் யூனியன் ஆகிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம நிறைய பார்ப்போம், பேச ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு சம்மந்தமாக உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ, உங்களுக்கு என்னெல்லாம் டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணுமோ எனக்கு அதெல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அதெல்லாம் தனித்தனியாக குட்டி குட்டி ஷார்ட்ஸாக என்னால் ரெடி பண்ண முடியும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஃபுல் ½ அன் அவர் வீடியோ, 45 minutes வீடியோ கேட்டு அதில் புரிஞ்சுக்கிற விஷயங்களை காட்டிலும் இந்த ஷார்ட்ஸில் அதனுடைய எசன்ஸை மட்டும் இத்தினூண்டாக கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்க முடியுது, உங்களுக்கு அதை உணர்த்த முடியுது அப்படின்னா அதுதான் ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா ஒரு நெட்டு ரீசார்ஜ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து 1 GB தீர்ந்து போயிடுது, எனக்கு பிடிச்சதா பார்க்குறேன், தீர்ந்து போயிடுது மேம், உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஜிபி இல்லைன்னா நிறைய பேர் சொல்கிறவங்க சொல்லி கேட்டிருக்கேன் நான். ஸோ ஷார்ட்ஸாக கொடுக்கும்போது யாராக இருந்தாலும் இடுக்கு சந்து பொந்தில் இருக்கவங்க கூட மொபைலில் நெட்டு ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், ஷார்ட்ஸை ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ அதனால் டாபிக்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு இந்த டாபிக்ஸ் வேணும்னு. அதை நான் குட்டி குட்டியாக ஷார்ட்ஸாக உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்குமே வந்து நான் இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 7 years 8 years தான் இந்த யூடியூப் சேனலில் முழுக்க ட்வின் ஃப்ளேம் சம்மந்தமான வீடியோஸே தான் போட்டுட்ருக்கேன். நிறைய வீடியோஸ் போட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க, நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், எவ்வளோ மாறுதல் வந்திருக்கு, எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கேன். ஃபஸ்ட் 1 hour வீடியோஸ்லாம் போட்ட காலம் இருக்குது, அப்புறம் 45 minutes ½ an hour வீடியோஸ்லாம் போட்ட காலம் இருக்குது. இப்போ அதையே என்னால் 3 நிமிஷம் எசன்ஸாக கொடுக்க முடியுது அப்படின்னா அந்தளவுக்கு என்னால் வெல்வர்ஸ்டாகவும் ஆயிட்டேன் ட்வின் ஃப்ளேம் இதில். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கேட்குற டாப்பிக்கை எசன்ஸாக 3 நிமிஷத்தில் என்னால் கொடுக்க முடியும். ஸோ எனக்கு டாபிக்ஸ் கொடுங்க, இனிமேலேருந்து அந்த டாபிக்ஸாக நம்ம போட ஆரம்பிப்போம். ஸோ நீங்கள் டாபிக்ஸ் கொடுக்க தான் எனக்குமே வந்து உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் தேவைப்படுது, உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், உங்களுக்கு எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணுங்கிறது எனக்குமே தெரிய வரும். ஓகே கைஸ், இனி டாபிக்ஸ் கொடுங்க, அதில் பார்ப்போம். அதுக்கு இடையில் ட்வின் ஃப்ளேம் இன்னர் யூனியன் போகிறதுக்கு நமக்கு என்ன தேவை, எப்படி ரெடி ஆகணும், அந்த இன்னர் யூனியன் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கல் யூனியனுக்கு போகிறதுக்கு என்ன தேவை, அதுக்கு எப்படி ரெடி ஆகணும், ஃபிசிக்கல் யூனியன் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமும் ஹார்மோனியஸ் யூனியன் அப்படின்னா என்ன, அதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணணும், அதையுமே நான் சொல்லித்தரேன். ஸோ நம்மளோட அல்டிமேட் கோல் வந்து ஹார்மோனியஸ் பர்மனண்ட் ஃபிசிக்கல் யூனியன் தானே. அதுக்காக தானே இவ்வளோ பாடுபடுறோம், இவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறோம். ஸோ லெட் அஸ் see how to achieve that and attain that.